எல்லாருக்கும் வணக்கம். எல்லோருக்குமே விருப்பம் சாரியை நாங்கள் அழகாக உடுக்கணுமென்றது தான் எல்லோர்கிட்ட விருப்பம். அந்த மாதிரி இன்றைக்கு நான் எடுத்திருக்கிறது போச்சம்பள்ளி சாரி. இந்த சாரியை ப்ளீட் பண்ணி அயன் பண்ணி உடுக்கணுமென்ற அவசியம் இல்லை. நல்லா சாரி கட்ட தெரிஞ்சவங்க வெளிக்கிடும் போதே இந்த சாரியை ஜஸ்ட் நார்மலாக ப்ளீட் பண்ணலாம், ப்ளீட் பண்ணி கொண்டு போகலாம். ஆனால் ஒரு சிலருக்கு சாரியை ப்ளீட் பண்ணவும் தெரியாது, அயன் பண்ணவும் தெரியாது. வெளிக்கிற நேரத்தில் டென்ஷன் ஆகிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்காகத்தான் நான் இந்த சாரியை இன்றைக்கு ப்ளீட் பண்ணி, அதாவது அயன் பண்ணாமல் பின் பண்ணினால் போதும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சாரியை நான் அயன் பண்ணேன். ஏனெண்டா அந்த மாதிரியான ஒரு சாரி தான் இந்த போச்சம்பள்ளி சாரி. வெரி சாஃப்டான சாரி. அது மட்டும் இல்லாமல் உடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், லைட் வெயிட். ஆனால் இந்த கஸ்டமர் அவருக்கு சாரியும் கட்ட தெரியாது, ப்ளீட்டும் பண்ண தெரியாது. அடுத்தது இவர் இந்த சாரியை தூர இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் அவற்றை பொடியிலே அளவெடுத்து பின் பண்ணி இப்போ நான் இந்த சாரியை ப்ளீட் பண்ணி பேக் பண்ணி கொண்டு இருக்கிறேன். சூப்பராக வந்திருக்குது. டென்ஷன் ஆகாமல் அந்த ப்ரோக்ராம் டைமில் அவர் ஈஸியாக கட்டிட்டு போவார்ன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு அந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன், இந்த இடத்துல பின் பண்ணணுமென்று சொல்லி மார்க் பண்ணி கொடுத்துருக்குறேன். அதோடு அவருக்கு இந்த சாரி ப்ளவுஸும் நான் தைச்சிருக்கிறேன். ரெண்டுமே சூப்பராக வந்திருக்கு. சாரி ப்ளவுஸும் நைஸ் கலராக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கிறது. நீங்களும் இந்த மாதிரி முன்னாடியே சாரியை ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இவ்வளோதான் சாரி கட்ட தெரிஞ்சாலும் முன்னாடியே ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சுருந்தீங்களோன்னு சொன்னால் அந்த ப்ரோக்ராம் நடக்கிற டேயில் ஈஸியாக டென்ஷன் ஆகாமல் சாரியை உடுத்துட்டு போயிடலாம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.